learners, welcome to this new episode. உங்க வெப் டெவலப்மெண்ட் ஜேர்னில நாங்களும் உங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறோம். இந்த லேர்னிங் பார்ட்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். இந்த 2023ல நீங்க லேர்ன் பண்ண வேண்டிய வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்றது, as a மாடர்ன் டெவலப்பரா நீங்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் தான் இந்த நியூ எபிசோட்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். Without a further delay, let's get started with this new episode, Entri Elevate with Sindhu. இந்த செகண்ட் எபிசோட்ல உங்களோட வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல 2023ல நீங்க லேர்ன் பண்ண வேண்டிய வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை பத்தி தெரிஞ்சிடணும். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பா எபிசோட் 1 பார்த்துருங்க. ஒரு வெப் டெவலப்பரா எதுக்காக இந்த வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அக்கார்டிங் டு த பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வெப் டெவலப்பர்ஸோட எம்ப்ளாய்மெண்ட் growth எப்படி இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 23%ல இருந்து 25% இருக்கும் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த டைம் பீரியட்ல அப்படின்னு பார்த்தோம்னா 2021ல இருந்து 2031 வரைக்கும். இந்த ஆவரேஜ் ஸ்பேன் மற்ற ஆக்குபேஷனை விட ஃபாஸ்டரான ஒரு growth-ஆ இருக்கும்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுதான் 6th பெஸ்ட் ஜாப் டைட்டில். எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேலரி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னங்க, நீங்களும் வெப் டெவலப்பரா ஆகலாம். அதுக்காக உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு நிறைய டிப்ஸோட இந்த செஷனை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணும். என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், எதுக்காக நம்ம ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணலாம். பட் ஒரு 5 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அலாங் வித் ஒரு போனஸ் டிப்பும் இன்னைக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி நீங்க கோடை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க HTML படிக்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கலாம், ஒரு CSS HTML எப்படி அப்ளை பண்ணணும் நிறைய விஷயங்களை நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லி கன்சிஸ்டண்டா கண்டிப்பா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகும். அண்ட் தென் டெய்லி ஒரு கன்சிஸ்டண்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு மைல்ஸ்டோனை ரீச் பண்ணோன்னே புதுசா என்ன கத்துக்கலாம், இது சம்பந்தமா எதை நம்ம இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம்னு கண்டிப்பாவும் நீங்க தெரிஞ்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா அப்பனாதான் உங்களுக்கே தெரியும் எப்படி நம்ம ஒரு கோடை ஸ்ட்ரக்சர் பண்றது, இதனால நமக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, நம்ம எந்த விஷயம் நியூவா லேர்ன் பண்ணோம், இந்த விஷயத்த நம்ம எப்படி அப்ளை பண்றது, எதனால நமக்கு லேகா இருந்தது, அந்த விஷயத்த நம்ம எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்ல, மற்றவங்களோட கோடையும் நீங்க ஈஸியா என்ன எழுதியிருக்காங்க, என்ன மாதிரியான தாட்ல எழுதியிருக்காங்க அப்படின்றத உங்களால ஈஸியா ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். டெய்லி கோட் பண்றதையே நீங்க ஒரு ஹேபிட்டாவும் வச்சுக்கலாம். அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா இம்ப்ரவைஸும் பண்ணவே முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஓப்பன் கம்யூனிட்டியா இருக்கலாம், இல்ல க்ளோஸ்டு கம்யூனிட்டியா இருக்கலாம், அந்த ஃபாரமை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அந்த ஃபாரம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு மற்ற டெவலப்பர்ஸ், ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு டெவலப்பர்ஸ் அவங்களோட அமேசிங் கோடிங் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் தென் லேர்னிங் ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஜேர்னில நம்மளும் அவங்கள மாதிரி போகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். அந்த லேர்னிங் ப்ராசஸ், அன்லேர்னிங் ப்ராசஸ் கண்டிப்பா தேவை. லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது எந்தெந்த விஷயங்களை நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்க, எதை நீங்க தப்பா கத்திருந்தீங்களோ அதை நீங்க அன்லேர்னும் கண்டிப்பா பண்ணணும். அது மட்டும் இல்ல, இன்னும் 2 இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா நீங்க உங்களோட கோட் ஆர் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஆர் லேர்னிங் பாத் இதை பத்தின ஃபீட்பேக்கை உங்களோட டெவலப்பர்ஸ் லைக் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிட்ட இருந்து வாங்கலாம். ஆர் எல்ஸ் உங்க கூட டிராவல் பண்றவங்க எந்த மாதிரியான லேர்னிங் ஃபேஸ்ல இருக்காங்க, அந்த டிஃபிகல்ட்டியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்களும் எந்த மாதிரியான லேர்னிங் பாத்ல போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் வேணும்?
ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இல்லாம ரியலா அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியாம அந்த லேர்னிங் ஜேர்னி ஃபுல்ஃபில்லா ஆகாது. அதுக்காக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். இது மட்டும் இல்ல, ஒரு போனஸ் டிப்பும் இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட சாஃப்ட் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணணும். சாஃப்ட் ஸ்கில்னா என்னங்க அப்படின்னா, ஒரு லிசனிங் ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்க எப்படி ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்க, ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்றீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, எப்படி ஒரு ப்ரெஷரை நீங்க டீல் பண்றீங்க. ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட ஒரு ரெக்குவயர்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ரெக்குவயர்மெண்ட் இந்த டைம் லைன்ல பண்ணணும்னு இருக்கு, இந்த டெட் லைன்ல பண்ணணும்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷர் எல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, உங்களோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை எப்படி இம்ப்ரவைஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இல்ல, சாஃப்ட் ஸ்கில்லையும் நீங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டாப் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டாக்ஸ் தட் யூ ஷுட் நோ. இதுல இன்னும் எலாபரேட்டா நம்ம உங்க ஜேர்னியோட நெக்ஸ்ட் மைல்ஸ்டோனை தெரிஞ்சுக்க போறோம். இது வரைக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க விஷயங்கள்லாம் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். அப்கமிங் எபிசோட்ல இன்னும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறோம். இது மாதிரியான இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் அப்கமிங் எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனும் காத்துட்டு இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு Entri Elevate தமிழ். ஹாப்பி கோடிங்.